ஹலோ மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். திருப்பூர் மாவட்டத்தில் எந்தெந்த மக்கள் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடிச்சு பிழிஞ்சு மடக்கி பின்னு திருப்பூர் இது எங்க மண்ணு, முதல் வரிசையில் முன்ன நின்னு கால போல எகுரும் கண்ணு. ஜோனு கிளைமேட்டுக்கு ஊட்டுமல்ல பேட்ட, நாங்க கட்டடிச்சு கிளம்புவோம் அது எங்க கோட்டை. டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு காதர் பேட்ட. நான் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குங்க? நம்ம தொழிற்சங்கத்தில் இருக்கும் கம்யூனிஸ்ட் சிபிஐயில் அது ஆதரவு கூட்டணி உள்ள திமுகவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணப்போம். எதனால் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம ஆரம்பத்துலேருந்து கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தில் இருக்கணும், அதனால் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தோட இதில் கம்யூனிஸ்ட் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு ஆதரவு கட்சிக்கு நம்ம ஓட்டு இது தரோம், ஆதரவு தரோம். ஐயா, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? திமுக. திமுக. எதனால் தெரிஞ்சுக்கலாமா? அதுதான் ஆரம்பத்துலேருந்து அதுதான், அது நல்லதாக கட்டுதான் ஒரே கட்சி. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குங்க? நம்ம இந்த கட்சி அந்த கட்சின்னு ஆதரவுலாம் கிடையாதுங்க. நம்ம கம்யூனிஸ்டில் இருக்கிறோம், சிபிஐயில் இருக்கிறோம், அதால் ஏஐடி தொழிற்சங்கத்தில் இருக்கிறோம், திருவாரூர் வியாபாரி தொழிற்சங்கத்தில் இருக்கிறோம். நம்ம கம்யூனிஸ்ட் தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு நம்ம கட்டுப்படுவோம். அந்த கட்சி யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம்னு நினைச்சு சொல்கிறாங்களோ, தலைமை என்ன சொல்கிறாங்களோ அந்த தலைமைக்கு இணங்கி நாங்கள் அதை செய்வோம். அப்படி பார்த்தா திமுக கூட்டணிக்கு திமுக அது எங்கள் தலைமை எங்கே முடிவுன்னு எங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி திமுக கூட்டணி நம்ம அலைன்ஸ் வச்சிருக்கு, அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும், வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் பொறுப்பு எடுக்கிறதுனால நான் அதான் முடிவு எடுக்க முடியும், தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. நான் கம்யூனிஸ்ட் தொண்டனா இருக்கேன். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? விஜய்க்கு. எதனாலும் தெரிஞ்சுக்கலாமா? புதுசா வராரு, அதனால அவர் ஆதரவு கொடுத்தா நல்லா இருக்கும். அவங்களோட எந்த கட்சியுமே கூட்டணி இல்லைல்ல, எப்படி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனா சிங்கிளா தான் நிக்கணும். ஐயா, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சி? திமுக தான் சார். எதனாலும் தெரிஞ்சுக்கலாமா? திமுக நல்ல ஸ்கீம் நிறையா கொண்டு வந்திருக்கு. பெண்களுக்கு மகளிர் திட்டம்லாம் நிறையா இருக்குது. அவங்க அளவு செய்யறதுக்கு வேறு ஆளே கிடையாது. உங்களோட ஆதரவு எந்த கட்சி? டிவிக்கு. எதனாலும் தெரிஞ்சுக்கலாம். விஜய் பிடிக்கும். விஜய். உங்களோட? டிவிக்கே தான். ஒரு புதுசா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலான்றது வேண்டி. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? விசிலுக்கு தானா? எதனாலும் தெரிஞ்சுக்கலாமா? இப்ப பழசு அவர் இருக்காருலன்னா அவர் வந்தா நல்லா இருக்காது. இப்ப இவர் புதுசா இவர் இல்லாம இவர் வந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? விஜய்க்கு தான். ஏன்னா விஜய்க்கு புது தலையாக வரட்டுமே. அவரோட எந்த கட்சியுமே கூட்டணியிலே இல்லை. ஒருவர் எதிர்கட்சி தலைவராக வரட்டும், இல்லைன்னா மக்கள் உழைக்கிட்டோம், களை இறங்கட்டும். மறுபடியும் ஓட்டு விஜய்க்கு தான். இந்த குழந்தையிலேருந்து விஜய்க்கு தான். அதனால யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? எதனாலும் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு புதுசா ஒரு மாற்றம் வரட்டும்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அவரோட எந்த கட்சியுமே கூட்டணியிலே இல்லை. பரவாயில்ல, அவர் ஜெயிப்பார்னு ஒரு நம்பிக்கை. இந்த எலெக்ஷனுக்கு உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? டிவி கேக்குங்க. எதனாலும் தெரிஞ்சுக்கலாமா? ரெண்டுமே டிஎம்கே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சாங்க. திராவிட கழகம் புதுசாக ஒருத்தர் கொடுத்து பார்ப்போமே. அவங்களோட எந்த கட்சியுமே கூட்டணியே இல்லை. கூட்டணிலாம் பரவாயில்லைங்க, ஒரு நல்ல சேரும் ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக டிவி கேக்கு போடலாங்க. இந்த எலெக்ஷனுக்கு உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? விஜய் கட்சி, டிவிக்கே. எதனாலுமே புதுசாக வர்றாரு, அவருக்கு ஒரு மாற்றம் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு வாய்ப்பு கொடுப்போம். அவர் வந்தாருன்னா இந்த திருப்பூருக்கு என்னென்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணுவார். இந்த எலெக்ஷனுக்கு உங்களோட ஆதரவு எந்த கட்சி? உதயசூரியன். எதனால? எல்லாமே திருப்தியாக இருக்குது. உள்ளதுலேயே அவங்க தான், வேற ஆள் இல்லை. எதுக்கு இருக்க ஆள் சரியான ஆள் இல்லை, எதிர்கட்சி சரியான ஆள் இல்லை. இந்த எலெக்ஷனுக்கு உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கா? டிஎம்கே. எதனால தெரிஞ்சுக்கலாமா? பெண்களுக்கு நிறைய உதவி செய்யறாங்க, அதனால டிஎம்கே தான் ஓட்டு. ஓகேக்கா, நன்றி. இந்த எலெக்ஷனுக்கு உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குங்க? ஆனால் டிவிக்கே தான். எதனால? ஆனால் அவர் இப்போ புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் தான். அவர் வந்து அந்த திருப்பூருக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? திருப்பூருக்கு முக்கியமாக என்னென்னா ரோடு வசதி, மெயினாக ரோடு. ஊத்துக்குளி ரோட்டில் பார்த்துருப்பீங்க, 3.5 கோடி ரூபாய்க்கு ஒரு ரோடு ஓட்டுட்டுருக்காங்க. இங்கே மற்ற எல்லா ரோடும் கொஞ்சம் ஃப்ரீயாக போடுவார். மற்றதெல்லாம் நிறையா இருக்குது. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களோட ஆதரவு எந்த கட்சி? எங்கள் டிஎம்கே. எதனால? அந்த ஆட்சி பிடிச்சிருக்கு, அதனால. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சி? என்னோட இப்போ வர என் நடிகர் விஜய்க்கு தான் நான் ஆதரவு தர்றேங்க. எதனாலும் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒரு புதிய மாற்றங்களை உருவாக்கட்டும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த ரெட்டலை சின்னம், இந்த உதய சிவரி சின்னம் இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ வர புதிய நபர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அவங்க எப்படி ஆட்சி நடக்கிறன்னு நாங்கள் பார்க்குறோம். நன்றி. வரப்போகிற அந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? என்னோட ஆதரவு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு. எதனாலும் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது கொள்கை ரீதியாக போய் நாட்டு மக்களுக்கு, விவசாயத்துக்கு, நாட்டுக்கு நல்ல நலன். ஒரே கொள்கை இருக்கிறாங்க, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, மாறி மாறி பேசுகிறாங்க. அதனால அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு போடலாம்.
வரப்போகிற அந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணே? டிவிக்கு எதனாலும் தெரிஞ்சுக்கலாமா? மாற்றம் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அவர் வந்து அந்த திருப்பூருக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? திருப்பூருக்கு எங்களுக்கு இந்த பணியின் சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மெயின் வந்து எதையும் எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் சரி. எங்கேயே விட்டா போதும். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? எனக்கு வரப்போகிற ஆதரவு வந்து எல்லாத்துக்குமே ஆதரவு தான். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஆதரவு புதுசாக சேர்க்கலாம், புதுசாக வரவேற்கலான்னு பார்க்குது எல்லாமே திருப்பூர் மாவட்டத்துலாம். இப்போ அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் அது பழசாக பார்த்து இப்போ புதுசாக ஒன்று பார்ப்போம். வந்து இப்போ எல்லாமே விஜயா இருக்குது. இப்போ என் ஏஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இல்லை, நல்லவங்க வரணும் அப்படிங்கும்போது ஒரு விஜயத்தை தேடும் அழைப்பு இருக்குது மாதிரி இருக்குது இருக்குது. மாறலாம், இல்லை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வரங்க இளைஞர்கள்லாம் இப்போ வந்து தொழில் நிதி எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் கொஞ்சம் கவலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும், விஜய் வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்குது. இப்போ எங்கள் வீட்டிலலாம் பையன் பிள்ளையெல்லாம் விஜய்ங்குது அப்படி போயிட்டுருக்கு. காலங்க மாறும்போது நான் வந்து ஏடிவிக்கு தான் இருந்தாலும் நான் ஏடிவிக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கு. அவ்வளோதான், வேற ஒன்று. சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? என்டிகே, நாம் தமிழர் கட்சிக்கு. எதனாலும் தெரிஞ்சுக்கலாம்? தமிழ் தேசியம், அப்புறம் என்ன மண் சார்ந்தும் இது தமிழர் சார்ந்து அவர் எடுக்கிற நிறைய திட்டங்கள், அவர் சொல்கிற இது அரசியல் புதுசாக இருக்குது, தமிழ்நாடு பார்க்காத அரசியலாக இருக்குது. அது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதனால நாம் தமிழர் கட்சி. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? நம்மளுக்கு நாம் தமிழர் கட்சி தான். எதனாலும் தெரிஞ்சுக்கலாம்? அவங்க நல்லபடியாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்களுக்கு எல்லாம் நல்லதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி சப்போர்ட் பண்ணுறோம். இன்னைக்கான வீடியோவில் திருப்பூர் மக்களோட ஆதரவு என்னென்னு கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து நாங்கள் எந்த மாவட்டத்துக்கு வரணும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாய்ஸ் ஆஃப் பாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.